ஈரோடு அருகே கருவில்பாறை வலசு ஏரி ஆகாய தாமரை சூழ காட்சி தருவதால் படகு சவாரி நிறுத்தப்பட்டுள்ளது. இதனை சீரமைத்து பொழுதுபோக்கு வசதிகளை செய்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட கருவில்பாறை பகுதியில் 26.65 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வலசு ஏரி கீழ்பவானி வாய்க்கால் மற்றும் மழைநீரை சேகரிக்கும் முக்கிய நீராதாரமாக செயல்படுகிறது. கருவில்பாறை, வில்லரசம்பட்டி, ராசாம்பாளையம் மற்றும் SSP நகர் பகுதிகளை நீர்மட்ட உயர்வு உறுதி செய்யும் முக்கிய நீர்வளமாக இது விளங்குகிறது. கடந்த ஆட்சி காலத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை 13,50,00,000 ரூபாய் செலவில் ஏரியை தூர்வாரி மேம்படுத்தியது. குளத்தை சுற்றி 2 கிலோமீட்டர் நடைபாதை, பூங்கா, குழந்தைகள் விளையாட்டு தளம், மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டன. மேலும் படகு சவாரிக்காக 2 பைபர் படகுகள் வாங்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டன. இதில் பார்த்தீங்கன்னா குளமே பார்த்தா 32-40 ஏக்கரா பெரிய குளமாகவே இருந்தது. இதில் படகு சவாரிக்காக 2 மிதி படகுகள் விட்டாங்க. அது போதிய காரணங்களை சொல்லி அதை படகுகள் இயக்கப்படவில்லை. போதிய காரணம்னா இப்போது தனியாக அவங்களாம் போட்டிங் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாதனால அந்த படகு இயக்குவதை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போது கடந்த 2 ஆண்டுக்கு முன்பு நம்ம திமுக கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக 8 கோடி ரூபா நிதி ஒதுக்கி இதுக்கு சுற்றுச்சுவர் அமைக்கணும், ரீட்டைன் வால் வேணும்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். இதுக்கு உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கு நிதி ஒதுக்கி கொடுத்துருந்தாரு. நம்ம வீட்டு வசதித்துறை அமைச்சர் சு முத்துசாமி அவர்கள் இதுக்கு பூமி பூஜை போட்டு தொடங்கி வச்சார். இப்போ இது ரீட்டைனிங் வால் நடந்து போகிறதுக்கு 1.5 கிலோமீட்டருக்கு நடைபாதை அமைச்சிருக்கிறோம். இது கூடிய விரைவில் திறக்கப்பட உள்ளது. இந்த பூங்கா இப்போ பராமரிக்கிறதுக்கு நம்ம மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக 3 ஆட்கள் நியமிச்சிருக்கிறோம். அவங்க பூங்காவை பார்த்துட்ருக்காங்க. கூடிய விரைவில் இந்த மாதமே இது திறக்கப்பட உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் படகு சவாரி தொடங்கிய சில நாட்களிலேயே ஏரியின் நீர்வரத்து குறைந்தது காரணமாக சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. அதனால் பூங்காவிற்கும் மக்களின் வருகை குறைந்தது. போதிய பராமரிப்பு இல்லாததால் பூங்கா மற்றும் குளம் பயன்பாடற்ற நிலைக்கு வந்துவிட்டது. இப்போது ஏரியை ஆக்கிரமித்துள்ள ஆகாய தாமரைகள் மற்றும் பழுதான படகுகளை அகற்றி படகு சவாரியை மீண்டும் துவக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஈரோட்டுக்கு ரொம்ப முக்கியமாக மிகப்பெரிய அளவில் அந்த கருவேப்பிலை வலசுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த வில்லரசம்பட்டியில் பக்கத்துலேங்க ஒரு குளம், அதாவது கிட்டத்தட்ட 2018ங்கிற பீரியடில் அது வேலையை ஆரம்பித்து 12 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒரு 4 படகை வாங்கி விட்டு ஈரோடே சொர்க்கமாக மாறுது. நம்ம ஈரோடுன்னு பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு போட்டுன்னு போகணுன்னா கிட்டத்தட்ட பக்கத்தில் நியர்பைனா ஏற்காடு, அதை விட்டால் ஊட்டி, கொடைக்கானல், இப்படி தான் நம்ம போகணும். அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு ஒரு நல்லா கிடச்சிதுன்னு ஒரு 12 கோடி ரூபா செலவில் பண்ண விஷயத்த ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த ஏடிஎம்கே பீரியடில் பார்த்திங்கன்னா ஒரு 4 மந்திரி ஒரு நாள் திறந்து வச்சாங்க. திறந்து வச்ச அன்னையோடு சரி ஒருத்தர் கூட அந்த படகுல சவாரி பண்ண மாதிரி ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோ எந்த அபிஷியலாகவும் இருக்காது. காரணம் அதுக்கு பிறகு ஓட்டவே இல்லை. கேட்டதுக்கு சில அரசியல்வாதிகள் சொன்ன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாதுகாப்பு இல்லையா. பாதுகாப்பு இல்லாத இடத்துல 12 கோடி ரூபா செலவு பண்ணி எதுக்கு அந்த போட்டோ விடணும்? எத்தனை ஊரில் எங்கேயோ கடலில் கூட போட்டிங் போயிட்டு இருக்கு, எந்த ஊரில் போகிறதுக்கு என்ன இருக்குது? அது பண்ணவே இல்லை. சரி, அடுத்து ஆட்சியாளர்கள் அது செய்வாங்க. ஒருத்தர் நல்லது செய்யலன்னு இன்னொருத்தர் தேர்ந்தெடுக்கிறோம், அவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நினச்சா அதுவும் அப்படியே போச்சு. இந்த ஆட்சி முடிய போது 5 வருஷம். அந்த குளத்தை நல்லா அருமையாக நல்லா சீரமைச்சு வச்சுருந்தாங்க. ஒரு தாமரை இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அத்தனையும் தாமரை மூடி கிடக்குது. மக்கள் வரிப்பணம் வீணாகாமல் மாலை நேரங்களில் இயற்கை அழகை அனுபவிக்க வலசு ஏரியை தூர்வாரி பராமரித்து பொழுதுபோக்கு இடமாக மாற்ற வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மக்களின் கோரிக்கைக்கு மாநகராட்சி நிர்வாகம் செவி சாய்க்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தந்தி டிவி செய்திகளுக்காக ஈரோட்டில் இருந்து செய்தியாளர் சதாசிவம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.